சொல்லி கொடுத்துட்டேன். கரெக்டா கொடுத்த ஒரு 2 மாசம் இருக்கும். இப்ப என்ன, ஒரு 26 நாட்களுக்கு முன்னாடி நடந்த இன்சிடென்ட் இப்ப நான் சொல்றேன். திடீர்னு அவங்க எனக்கு போன் பண்ணி, அண்ணா அன்னைக்கு பார்த்தேன் ஞாபகம் இருக்கா? இருக்கு, சொல்லுங்க அப்படின்னு. அவங்க பாண்டிச்சேரியில் இருக்காங்க. திடீர்னு எங்க சித்தப்பாக்கு ஹார்ட்ல 3 பிளாக்கேஜ். நல்லா புரிஞ்சுக்கங்க, 3 பிளாக்கேஜ். இங்க மெம்பரா நீங்க வந்தாலும் சரி, வரதுக்கு முன்னாடி தயவுசெய்து தெரிஞ்சுக்கங்க, 3 பிளாக்கேஜ் இருக்கு. இமீடியட்டா ஹாஸ்பிட்டல் நாகர்கோவில் கொளச்சல் அப்படிங்கிற கிராமம், நாகர்கோவில் பக்கத்துல இருக்குதான், எனக்கு தெரியாது இருக்கு. அங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண பிறகு என்ன சொல்லியிருக்காங்க, 3 பிளாக்கேஜ் வெரி டேஞ்சரஸ், இமீடியட்டா சர்ஜரி பண்ணலன்னா அவர் உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லிட்டாங்க. 6 லட்சம் ரூபாய். அவர் ஃபிஷர்மேன், மீன் பிடிக்கிற ஒரு கடல்ல போய் 6 லட்சம் ரூபாய் எங்கேருந்து கிடைக்கும் அவருக்கு? இமீடியட்டா எப்படி கட்ட முடியும்? கட்ட முடியல. ட்ரை பண்ணிருக்காங்க, 1 டே முடியல, டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. வீட்டுல ஒப்பாரி தான், ஃபுல் சொந்தமெல்லாம் சேர்ந்து ஒப்பாரி. இவரு 3 பிளாக் பிளாக்கேஜ் இருக்கு, எங்க பிழைக்க போறாரு அப்படின்ட்டு. அந்த நேரம் பார்த்து அவங்க எனக்கு போன் பண்ணாங்க. நான் சொன்னேன், இது மெடிசன் கிடையாதுமா, நீங்க இவ்வளவு டேஞ்சர் பொசிஷன்ல நம்ம ப்ராடக்ட் இமீடியட்டா ஒர்க் பண்ணாது. ஆனா நீங்க இது கொடுத்தீங்கன்னா ஒரு 10 நாள் நிச்சயமா உங்க பாடியில் இருக்கிற வேஸ்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணி பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்து ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால இப்ப என்ன செய்யணும்னு சொன்னீங்க, வேற வழி கிடையாது, நீங்க கொடுங்கன்னு கேட்டாங்க. நான் 10,000 ரூபாய் வாங்கிட்டு 4 பாக்ஸ் கொலைச்சலுக்கு நான் தான் அனுப்பிச்சேன். போன் பண்ணி காலையில 3, மத்தியானம் 3, நைட் 3. இது ஒரு 15 டேஸுக்கு ரெகுலரா நீங்க சாப்பிட்டுட்டே இருக்கணும், குறைக்க கூடாது, நல்லா தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன். ஆனா இந்த 10 நாளுக்குள்ள ஏதாவது நடந்துச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. இந்த கன்ஃபர்மேஷன்ல இதை உங்களுக்கு நான் கொடுக்குறேன்னு சொன்னேன். சரி சார், நாங்க இந்த பொறுப்பை எடுத்துக்கிறோம். நாங்க சரி 10 நாளுக்கு மேல அவர் உயிர் வாழ்ந்துட்டாருன்னா 100% அவர் ஆயுள் காலம் வரைக்கும் நிச்சயம் சாமணர் இருப்பாருன்னு சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம், உங்க வார்த்தை எங்களுக்கு ரொம்ப ஆதரவு கொடுக்குதுன்னு சொல்லிட்டு இமீடியட்டா நெக்ஸ்ட் டே நான் அடிச்ச நெக்ஸ்ட் டே போயிடுச்சு, சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு 1 வீக் கழிச்சு எனக்கு போன் பண்ணி, ஐயா நீங்க ஏசப்பா மாதிரி ஒரு விஷயத்த சொன்னீங்க, ஆனா எனக்கு இப்ப இந்த பிரீத்திங் ட்ரபிள்லாம் சத்தியமா இல்ல, சந்தோஷமா இருக்கு, நீங்க திருப்பி திருப்பி சொல்ற வார்த்தைகள் எனக்கு ஆறுதலா இருக்கு, அதனால நான் நல்லா ஆயிடுவேன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னாரு. சரி, நீங்க ஒரு 1 வீக் சாப்பிட்டுட்டு ரிசல்ட் எனக்கு சொல்லுங்கன்னு சொன்னேன். 15th டே போய் ரிசல்ட் எடுத்துட்டு டாக்டர் பார்த்துட்ட பிறகு ரிசல்ட் எடுத்து பார்த்துருக்காங்க, கொலஸ்ட்ரால் நார்மல், சுகர் நார்மல், உனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு சொல்லி முடிச்சிடுறேன். அதுக்கு பிறகு 20வது நாள் திருப்பி ஒரு டெஸ்ட் எடுத்திருக்காங்க, உனக்கு பிளாக்கேஜ் ரெடியூஸ் ஆயிடுச்சு, அதனால இனிமேல் உயிருக்கு எந்த ஆபத்துமே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் இது அப்படியே எனக்கு ஒரு வீடியோ மாதிரி பண்ணி எனக்கு அனுப்ப முடியுமானா அங்க வீடியோ எடுக்க சரியான ஆட்கள் கிடையாது. அப்புறம் 4 டேஸ்க்கு முன்னாடி, ஐயா நான் மீன் பிடிக்க மறுபடியும் கடலுக்கு போறேன்னாரு. கடல் சும்மா ரோட்டு வர கடல் எல்லாம் கிடையாதுங்க, ஆள் கடலுக்கு போகணும். 25வது நாள் அவர் ஆள் கடல்ல மீன் பிடிக்க இன்னைக்கு போய் மீன் பிடிச்சிட்டு இருக்காரு. சோ இந்த தைரியமான ஒரு விஷயத்த 10 நாள் நீங்க உயிரோட இருந்தீங்கன்னா அது பிறகு உங்களை காப்பாற்ற முடியும்னு ஒரு ஆதரவு நான் சொன்ன பாத்தீங்களா. நம்ம ப்ராடக்ட் மேல இருக்கிற அந்த கான்பிடென்ட் நமக்கு இருந்தா மட்டும்தான் அதை சொல்ல முடியும். அந்த கான்பிடென்ட் உங்களுக்கு வரணும், சரிங்களா? அப்புறம் எனக்கு யாரையுமே தெரியாது, நான் எனக்கு சொந்தக்காரன் கிடையாது, ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. உங்க கல்யாணத்துக்கு மட்டும் 500 பேரை கூப்பிடுவீங்க, ஆனா பக்கத்துல அக்கம் பக்கத்துல பேச மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. சோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் மூலியமாவும் இப்படி பண்ண முடியும். இப்ப என்ன நடந்துச்சு தெரியுமா, ஒரு போன வாரத்துல ஒரு ரிசல்ட் நடந்துச்சு. அவங்க மட்டும் அந்த ப்ராடக்ட், அந்த லேடி சொன்னல, அவங்க மட்டும் 7 ஐடி போட்டிருக்காங்க, 7 ஐடி ப்ராடக்ட் சேல் பண்ணிருக்காங்க. சோ ப்ராடக்ட் நம்பிக்கை வைங்க, ப்ராடக்ட் சேல் பண்ணுங்க, நிறைய பேருக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க, தைரியமா சொல்லுங்க. See you on the top. Bye.